எங்களுக்கு தெரியும், இன்று ஜனாசாக்கள் அவசரமாக அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் பல சட்டதிட்டங்கள் பாழாக்கப்படுகிறது. ஏன்? தெரியாததின் காரணமாக, அறிவு இல்லாததின் காரணமாக. சகோதரர்களே, ஒருவர் சக்கராத்தை அடைந்து விட்டார் என்றால், உலகத்தை முடித்து விட்டார் என்றால், அவருக்கு பக்கத்தில் வந்து பார்க்க வேண்டும். கண் திறந்திருக்கும். இஸ்லாமிய முறை அவருடைய கண்ணை மூட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருந்தவர்களிடம் வந்தால் அவருடைய கண் திறந்து கொள்ளும். ஏனென்றால் ரூஹ் வாயால் பிரியும் பொழுது வாயினால் தான் ரூஹ் வெளிவருகிறது. அந்த ரூஹை கண் பார்த்து கொண்டே இருக்கும். உடனே கண்ணை மூட வேண்டும். சகோதரர்களே, கண்ணை மூடிவிட்டு அவருடைய உடம்பை இலேசாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் வெளிவரும் நேரம் உடனே அவரை கழுவி பரிசுத்தம் செய்து இலேசான பிடவையால் மூடி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை அடைந்த பொழுது நபி அவர்களிடம் எதுவும் வெளிவரவில்லை. நபி அவர்களை வெள்ளை பிடவையால் மூடி வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, இப்பொழுது ஜனாசா மரணித்து உயிர் பிரிந்து விட்டது. இந்த உயிர் எங்கு போயிருக்கிறது? சகோதரர்களே, உடம்பு இங்கு இருக்கிறது, உயிர் போய்விட்டது. உயிர் போனால் இந்த ரூஹ் இருக்கிறதே 5 இடங்களுக்கு செல்கிறது. ரூஹ் என்பது சாதாரண ஒன்றல்ல. உடம்பில், என்னுடைய உடம்பில் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசுகிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன். உடம்பில் இருந்து ரூஹ் பிரிந்தால் சகோதரர்களே, அந்த ரூஹ் எங்கு போகிறது? 5 இடங்கள் இருக்கிறது ரூஹ் போகுவதற்கு. உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொண்டோமோ அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வோம். முதலாவது நபிமார்களுடைய ரூஹ் சகோதரர்களே எல்லியீன் என்ற இடத்தில் இருக்கிறது. அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது. இரண்டாவது ரூஹ் சகோதரர்களே ஷுஹதாக்களுடைய ரூஹ். முஸ்அப் பின் உமைர், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜஹஷ் போன்ற அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவருடைய ரூஹ். இந்த ரூஹுகளை அல்லாஹ் அவருடைய அர்ஷிலே, அல்லாஹுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு பறவைக்குள் அல்லாஹ் அந்த ரூஹை போடுவான். அந்த ரூஹ் அந்த கூட்டுக்குள் தங்கி இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்திலே சுத்தி அதனுடைய பழங்களை எல்லாம் சாப்பிடும். பிறகு அது வந்துவிடும். ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, மக்காவில் பிறந்தவர், எத்தியோப்பியாவிலே இஸ்லாத்தை பரப்பியவர், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர். மதீனாவுக்கு வந்த அப்துல்லாஹ் பின் ஜாஃபரை, ஜாஃபர் பின் அபி தாலிபை நபி அவர்கள் ஜோர்டானுக்கு அனுப்பினார்கள், முஅத்தாவுக்கு. முஅத்தாவிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டார். 2 கையும் வெட்டப்பட்டது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 கைக்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்திலே 2 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அவர் சொர்க்கத்தை சுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய புனைப்பெயர் ஜாஃபர் அத்-தையார், பறவை ஜாஃபர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது வகையான ரூஹ். 3வது வகையான ரூஹ் சகோதரிகளே மூமீன்களுடைய ரூஹ். உலகத்தில் மூமீனாக வாழ்ந்தவர், விளையாடியவர் அல்ல, தொழுகையை தவறவிட்டவர் அல்ல, நோன்பை தவறவிட்டவர் அல்ல, மோசமான காரியங்கள் ஈடுபட்டவர் அல்ல. மூமினுடைய ரூஹ் சகோதரர்களே பிரிந்ததோடு அல்லாஹ் அந்த ரூஹை சுவர்க்கத்தில் இருக்கும் ஒரு மரத்துக்குத்தான் அந்த ரூஹ் செல்கிறது. அந்த சொர்க்கத்திலே அந்த ரூஹ் மரத்திலே ஒரு பறவைக்குள் தான் போடப்படுகிறது. சொர்க்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ரூஹ் அந்த மரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும். இது 3வது வகையான ரூஹ். 4வது வகையான ரூஹ் நமது ஊர்களில் தெரியும். தொழுகை இல்லாத முஸ்லிம், நோன்பு பிடிக்காத முஸ்லிம், ஜகாத் கொடுக்காத முஸ்லிம், குர்ஆன் ஓதாத முஸ்லிம், முஸ்லிம் தான், சமுத்தியில் முஸ்லிம், வாட் லிஸ்ட்லே முஸ்லிம், ஆனால் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ரூஹ் சகோதரர்களே அல்லாஹ் பர்ஸஹுடைய நாள் வரைக்கும், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான தண்டனை. தொழுகை இல்லாவிட்டால் அந்த ரூஹுகள் இடத்துக்கு செல்கிறது, தலைகள் உடைக்கப்படும் இடம். சகோதரர்களே ஜினா செய்திருந்தால், தௌபா செய்யாமல் ஜினாவில் இருந்தால் அதற்கு வேறு இடம். இது 4வது இடம் சகோதரர்களே. 5வது இடம் யாரெல்லாம்
இஸ்லாம் பொய் என்று சொல்கிறார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கின்றார்களோ, இஸ்லாம் என்ற ஒன்று இல்லை, அல்லாஹ் என்ற ஒன்று இல்லை என்று மறுக்கிறார்களோ, இந்த ரூஹ்களை அல்லாஹ் சிஜ்ஜீன் என்ற ஜெயிலிலே அல்லாஹ் போடுகின்றான். எதுவரைக்கும்? கியாமத் வரைக்கும். இந்த 5 இடங்கள் தான் ரூஹுடைய இடங்கள். சகோதரர்களே, உடம்பை விட்டு ரூஹ் பிரிந்து விட்டது. இப்பொழுது நாம் அடி கழுவி வைத்திருக்கின்றோம். அடி கழுவி வைத்து இப்பொழுது நாம் குளிப்பாட்ட தயாராக போகிறோம் ரூஹை, உடம்பை. சகோதரர்களே, மேல் போன ரூஹ், 5 இடங்களுக்கும் சென்ற ரூஹ் குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரூஹ் கீழே வந்துவிடும். அந்த ரூஹ் கீழே வந்துவிடும். உலமாக்கள் சொல்கிறார்கள், குளிப்பாட்டும் பொழுது ரூஹ் பக்கத்திலே வந்துவிடும். ஜனாசாவை குளிப்பாட்டினால் சகோதரர்களே, குளிப்பாட்டும் பொழுது, அதனால் தான் வுது எடுத்து விட்டு தண்ணீரை முழு உடம்பிலும் ஊற்றி குளிப்பாட்டுவது ஆக குறைந்த முறை. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, மன் கஸ்ஸல மைத்தன், எந்த அளவு சிறப்பென்றால், யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவாரோ, குளிப்பாட்டி அவரில் உள்ள குறைகளை மறைப்பாரோ, குளிப்பாட்டும் பொழுது பல குறைகள் வரலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முடிகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு விடயத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது மவுத் வரும் என்று தெரியாது. திடீரென்று மவுத் வந்தால் தயாராக இருக்க வேண்டும். சரி, குளிப்பாட்டும் பொழுது குறைகள் வருகிறது, அதை மறைத்தால் அல்லாஹ் 40 தடவை உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அந்த அளவு நன்மைக்குரிய விடயம்தான் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது. சகோதரர்களே, குளிப்பாட்டும் பொழுது அத்தர்கள் போடுவது, குளிப்பாட்டும் பொழுது இலந்த இலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இலந்த இலையை போட்டுத்தான் குளிப்பாட்டுவார்கள். சவக்காரம் இருக்கவில்லை. வுது எடுத்து விடுவது போன்ற சுன்னத்தான சட்டதிட்டங்கள் இருக்கிறது. குளிப்பாட்டியதற்கு பிறகு ஜனாசாவை தூக்கி நாம் சுந்தூக்கிலே வைப்போம் கஃன் செய்வதற்காக. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டினார்கள். ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது நபியுடைய ஆடைகளை கலத்துவதா இல்லையா என்றொரு பிரச்சினை வந்தது. ஒரு சத்தம் கேட்டது. எல்லோருமே அந்த சத்தத்தை கேட்டார்கள். நபியுடைய ஆடையை கலத்தாதீர்கள், லா துஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய ஆடையோடு தான் குளிப்பாட்டினோம். நபி அவர்களுக்கு எந்த விதமான அசுத்தமும் உடம்பிலிருந்து வெளிவரவில்லை. உயிரோடு வாழும் பொழுதும் மௌத்தானதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ் மனமானவர்கள். சகோதரர்களே, ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு ஜனாசாவிலே அத்தர்கள் போடலாம். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபா தன்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு வசிய செய்தார்கள், என்னுடைய மனைவி தான் குளிப்பாட்ட வேண்டும். உங்களுடைய மனைவி உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாம், நீங்கள் உங்களுடைய மனைவியின் ஜனாசாவை குளிப்பாட்டலாம். சகோதரர்களே, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். சகோதரர்களே, குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டுமா? சுன்னத்தான விடயம். குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னத். அதற்கு பிறகு குளிப்பாட்டியதற்கு பிறகு சகோதரர்களே, கஃன் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு சஹூலியா நாட்டை சேர்ந்த வெள்ளை பிடவையால் தான் உடம்பு கஃன் செய்யப்பட்டது. இன்று நாம் 3 சுத்துகள் சுத்துவோம், ஜுப்பா போன்ற ஒன்றை அணிவிப்போம். சகோதரர்களே, ஏழுமானது 5 பிடவைகள் கஃன் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃன் செய்யப்பட்டார்கள். யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், கஃன் செய்வதுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மன் கஃபன மையிதன், யார் ஒரு ஜனாசாவை கஃன் செய்வாரோ அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பட்டாடையை கொண்டு அவரை அணிவிப்பார். எல்லா காலமும் இந்த நன்மை முஅவ்வினுக்கு மட்டும்தான் போகிறது. ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் உள்ள நன்மை வேறு. மையத்தை கஃன் செய்தாய் சகோதரர்களே, அல்லாஹ் சுவர்க்கத்துடைய இஸ்தப்ரக் சுந்துஸ் என்ற பட்டு ஆடையால் எங்களுக்கு உடை அணிவிப்பார். ஊரிலே சில ஊர்களுக்கு போய் பாருங்கள், மருதமுனையை போய் பாருங்கள், கண்டியிலே மடவளையை போய் பாருங்கள். ஒரு ஊரிலே ஒவ்வொரு கபிர்ஸ்தானுக்கும் 50 வாலிபர்கள் இருப்பார்கள். 50 வாலிபர்கள் இருப்பார்கள். எப்பொழுது ஒரு இடத்தில் ஜனாசா என்று கேள்விப்பட்டால் அந்த வாலிபர்கள் விரைந்து சென்று அதனுடைய குளிப்பாட்டக்கூடிய, கஃன் செய்யக்கூடிய, கபரு தோண்டக்கூடிய வேலைகள் ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது.
சகோதரர்களே, நமது ஊரிலும் இதை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு கபிரிஸ்தான், ஹைர் பள்ளியிலே கபிரிஸ்தான் இருக்கிறது, தக்கியா பள்ளியிலே கபிரிஸ்தான் இருக்கிறது, இதே போன்று முஹல்லா மஹல்லாவிலே கபிரிஸ்தான் இருக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹைர் பள்ளி நிர்வாகம் ஒரு 50 பேரை தேர்ந்தெடுங்கள், வாலிபர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த விடயங்களை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு கபிரிஸ்தானிலும் 50 வாலிபர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எதற்கு? ஜனாசாவை குளிப்பாட்டும் நன்மை, ஜனாசாவை கஃன் செய்யும் நன்மை. சாதாரணமான நன்மை அல்ல சகோதரிகளே, சாதாரணமான நன்மை அல்ல அவைகள் எல்லாம். உங்களுக்கு தெரியும், மறைந்த சம்மாந்தருடைய அமைச்சர் அன்வர் இஸ்மாயில் சுனாமியின் பொழுது அவ்வளோ ஜனாசாக்களையும் கொண்டு வந்து கஃன் செய்து குளிப்பாட்டி தன்னுடைய தலைமையில், சகோதரர்களே, இது போன்ற பல வேலைகள் மறைந்த மஜீத் எம்பி அவர்கள் அடக்குவதற்கென்று பாரிய சேவைகளை நம்மை விட்டும் பிரிந்த முன் சென்றவர்கள் செய்திருக்கிறார்கள். ஊர்களுக்கு, அவருடைய கபர்களுக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும்.